லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்று மதுரை கிளையில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது கேன்சலேஷன் ஆஃப் பெயில் ஜாமீன் ரத்து வழக்குகள். அதில் வந்து இந்த ஏலம் போயிட்டுருக்குது. எம்எஸ்டிசி மெட்டல் ஸ்கிராப் ட்ரேடிங் கார்பரேஷன், அது வந்து இந்திய அரசு நிறுவனம். அதில் வந்து ஏலம் போயிட்டுருக்குது. அதில் எவ்வளோ பேர் பதிஞ்சிருக்காங்க எல்லாம் பார்த்தோம். அதில் என்னென்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் டே முதல் நாள் ரெண்டாவது நாள்லாம் ரொம்ப குறைந்த அளவில் போயிருக்குது. அதற்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 160 பிளாட்டு விற்றுருக்குது. இது வரைக்கும் 5 நாட்கள் 17, 18, 20, 24 அந்த 5 நாட்கள் வந்து 160 பிளாட் விற்றுருக்கு. 159 பிளாட் வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எடுத்திருக்காங்க. ஒரு பிளாட் மட்டும் வெளியால் எடுத்திருக்காங்க. அதில் வந்த மொத்த தொகை வந்து 21,34,53,300 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்குது இது வரைக்கும் அப்படின்னு வந்து எம்எஸ்டிசி வழக்கறிஞரும் காவல்துறை தரப்புலையும் பொருளாதார குற்றப்பிரிவு தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நீதியரசர் வந்து ஒரு 15% பிளாட்டுகள் விற்றுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விளம்பரம் கொடுத்தோம் பேப்பரில். அந்த விளம்பரம் கொடுத்து 39 லட்சம் அந்த பணம் வந்து இதில் வசூலாக இருக்குது கிட்டத்தட்ட, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் யார் யார் ஏலம் எடுத்திருக்கான்ற லிஸ்ட்டு, அந்த பேர், அமௌண்ட்டு, அந்த டீட்டெயில் கொடுத்தோன்னா வெளியாளாக இருந்தால் உடனடியாக அதை கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு சேல் சர்டிஃபிகேட், அந்த முதலீட்டாளர் இல்லாத 3ஆம் நபர் வெளியே இருந்து வந்து ஏலம் எடுத்திருந்தாங்க அவங்க உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் எப்போ கட்டணும்னு சொல்லிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க வந்து பதிஞ்சிட்டு போயிடலாம். இந்த முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க வந்து ஏலம் முடிகிற வரை காத்திருக்கணும். ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 80%, அவங்க 10 லட்சம் போட்டிருக்காங்க, மொத்த ஏலத்தில் 8 லட்சம் வருது அப்படின்னா அவங்க 2 லட்சம் கட்டணும். 90% மொத்த ஏலத்தில் எல்லாருக்கும் வந்துட்டு 9 லட்சம் வருது, அவர் 10 லட்சம் போட்டிருக்காரு அப்படின்னா அவர் 1 லட்சம் கட்டணும். அதே இது 100% 7,000 கோடிக்கு 7,000 கோடி சொத்து விற்றுருச்சுன்னா அவர் கட்ட வேண்டி இருக்காது. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இது வந்து 10 நாளைக்கு ஒரு முறை தினமும் வந்து அந்த டேட்டாஸை கொடுங்க அப்படின்னு முதலீட்டாளர் தரப்புலையும் நிறுவன தரப்புலையும் அதெல்லாம் கேட்கும்போது அப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா நீங்கள் வந்து எந்த பிளாட் விற்றுருக்குது, எந்த பிளாட் விற்கலை, இதெல்லாம் பார்ப்பீங்க. அந்த அடுத்த பிளாட் விற்கிறதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும். இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி நம்ம பண்ணலை. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 10 நாளைக்கு ஒரு முறை அந்த ரிப்போர்ட் ரெடியாகும். ரெடியான ரிப்போர்ட் வந்து முதலீட்டாளர்கள் வழக்கறிஞர்களுக்கும் நிறுவன வழக்கறிஞருக்கும் எல்லாம் வந்துட்டு ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் விசாரணை அதிகாரி மற்றும் காம்பிடென்ட் அத்தாரிட்டி தகுதி பெற்ற அலுவலர் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இதில் ஏலத்தில் வேல்யூவர் ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ வந்து ஒரு நியாயமான வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு மேலே 25% வச்சு தான் நம்ம ஏலத்தை கொண்டு போகிறோம். அதனால் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் 99.5% அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்ம எதுலையாவது ஒன்றில் நிறைய வேறுபாடுகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை அந்த ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது உறுதி செய்யாமல் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட தேதி வரைக்கும் போகுது. அந்த குறிப்பிட்ட தேதி வரைக்கும் போயிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் முடியலை அப்படின்னா 2வது ஏலம் வரும். அப்போ 2வது ஏலத்துக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்காது. ஏன்னா ஏற்கனவே கொடுக்கும்போது 4 தமிழ் பேப்பர் 3 இங்கிலீஷ் பேப்பரில் பெருசாக விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. 2வது ஏலம் வந்து ஒரு சின்ன விளம்பரமாக மட்டும் கொடுத்தா போதும். அதாவது 14 மே 2026 வரைக்கும் ஏலம் இருக்குது. 15 மே 2026 இன்னொரு சின்ன விளம்பரம் கொடுத்து மீண்டும் இதில் விற்காத பிளாட்டுகள்லாம் ரீஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுவரையறை செஞ்சு திரும்ப அதை வந்து ஏலத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒட்டுமொத்த ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யாருக்கு எவ்வளோ பணம் வரும், யார் எவ்வளோ கட்டணும், ஏலம் எடுத்தவங்க எவ்வளோ கட்டணும், கட்ட வேண்டியதில்லை அப்படின்றதெல்லாம் டோட்டலாக கணக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் எம்எஸ்டிசி வெப்சைட்டில் இருக்கிறத வந்து இஓடபிள்யூ வெப்சைட்டில் டெய்லி போடணும். இன்றைக்கி எவ்வளோ பிளாட் விற்றுருக்கு, எவ்வளோ அமௌண்ட் விற்றுருக்கு, எந்த பிளாட் விற்றுன்னு போடணும்னு வந்து சிலர் கேட்கும்போது அதை பண்ண முடியாது. பண்ணால் அது வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும். நம்ம வந்து 3 பிரின்சிபல்ஸ் 3 கொள்கைகளின் அடிப்படையில் நம்ம வந்து இதை பண்ணிகிட்ருக்குறோம். கன்சென்ட் சம்மதம் மற்றும் ட்ரஸ்ட்டு நம்பிக்கை மற்றும் டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மை, இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து 1500 பேருக்கு மேலே அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. 23, 24 300 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் 1/4/2026 மற்றும் 2/4/2026 அன்றைய தேதியில் அந்த எம்எஸ்டிசி அதிகாரிகள் இஓடபிள்யூ ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அவங்க வந்து பதிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு 10-20 வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் வந்து
அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பழகிட்டு அவங்க வந்து இஓடபிள்யூ ஆஃபீஸிலேருந்து வர்றவங்களுக்கு அந்த எம்எஸ்டிசி அதிகாரிகள் இல்லாத நாட்களில் இருக்கிற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வழக்கிற்கு எதிராக சிலர் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு கிராம ராஜ்ய நிர்மாண சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது, அவங்களுக்கு சில சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்தை வந்து ஒருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காங்க, பொது அதிகாரம். அவர் வந்துட்டு நியோமேக்ஸுக்கு வித்துட்டாரு. நியோமேக்ஸ் வந்து அந்த சொத்துக்களை வாங்கியிருக்குது, அது இங்கே வந்து இந்த ஏலத்தில் இருக்குது, அதனால் அதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நீதியரசர் பணம் வாங்கியிருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது பணம் வாங்கினவர் அவர் மட்டும் கொண்டு போயிட்டார், பணத்தை வாங்கிட்டு சங்கத்துக்கு கொடுக்கல, சங்கத்துக்கு பிரித்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதற்கு வந்து ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கிறோம், நீதி பேராணை மனு தாக்கல் செஞ்சுருக்கோன்னு ஒரு வழக்கறிஞர் பேசினார். அப்போ இதுக்கு வந்து சிவில் சூட்டு தான் போட முடியும், நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்கு போட முடியும்னு. இது போட்டது வந்து வழக்கு பதிவு செய்தது வந்து ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ் எம்எல்ஏ வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி அதில் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்றைய விசாரணையில் நடந்திருக்குது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை யார் உள்ளே வந்தாலும் உள்ளே அலோவ் பண்ணாங்க, ஆனால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் யாருமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, அதை என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராசஸ் என்னென்னு நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த யூடியூப்புகளில் செய்தி சொல்கிறதெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து சொன்னார். நீதியரசர் வந்து அதை தடை பண்ண முடியாது, அது வந்து போயிட்டு தான் இருக்கும், மக்கள் வந்து அதை பார்த்துட்டு யார் உண்மையை சொல்கிறா, யார் பொய் சொல்கிறா, யார் தவறான கருத்துக்களை சொல்கிறா, அதெல்லாம் மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும், இது வந்து அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. மேலும் அந்த ஒட்டுமொத்த சேல் கன்சிடரேஷன், அதாவது ஒட்டுமொத்தமாக விற்பனை முடிஞ்சதுக்கப்புறம் பணத்தை பிரித்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அப்போ பிளாட் எடுத்தவங்களுக்கு பிளாட்டை கழிப்பாங்க, கழிச்சிட்டு பேலன்ஸ் கொடுக்கணுமா இல்லையான்றது அந்த மொத்த ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும்னு சொல்லும்போது ஒரு முதலீட்டாளர் தரப்பில் அப்போ மீதி ஆட்களுக்கு பணம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், ஏலம் எடுக்காதவங்களுக்கு பணமாக தான் கிடைக்கும் அப்படின்றத. இப்போ 100% 7,000 கோடிக்கு 7,000 கோடி ஏலம் போயிடுச்சுன்னா நீங்கள் போட்ட பணத்திற்கு உங்கள் மொத்த பணமும் கிடைக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா மணி வந்தாலும் 7,000 கோடிக்கு 7,000 கோடிக்கு மேலே ஏலம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வட்டியுடன் கிடைக்கும். 7,000 கோடிக்கு மேலே எக்ஸஸாக இருந்தால் அதையும் தருவோம். அப்போ பிளாட் எடுத்தவங்களுக்கு பிளாட்டை கழிச்சுக்குவோம். பிளாட் எவ்வளோக்கு எடுத்திருக்காங்களோ அவங்க பாண்ட் எவ்வளோ இருக்குதோ 10 லட்சத்துக்கு பாண்ட் வச்சுருக்காரு, ஆனால் எல்லாருக்கும் வந்து 100% கொடுக்க முடியல மொத்த பணத்தை. 10 லட்சம் போட்டவங்களுக்கு 8 லட்சம் தான் கிடைக்குதுன்னா அவங்க 2 லட்சம் கட்டணும். 10 லட்சம் போட்டவங்களுக்கு 9 லட்சம் தான் கிடைக்குதுன்னா அவங்க 1 லட்சம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இதில் கிளியராக சொல்கிறது என்னென்னா, இடமாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஏலத்தில் கலந்துக்கலாம், ஏலம் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு பிளாட் அலாட் பண்ணுவாங்க. பணமாக வேணுன்றவங்க அதில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு மொத்த பணமும் எல்லாருக்கும் என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும். அந்த பிளாட் ஏலம் எடுக்கிறவங்களுக்கு பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குற நாளில் பணமாக கேட்குறவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ரெண்டும் ஒரே நாளில் தான் கிடைக்கும். இடம் முன்னாடி பணம் பின்னாடி அப்படின்றது கிடையாது. அதுமாதிரி பணம் முன்னாடி இடம் பின்னாடின்றது கிடையாது. இடமா எடுத்தவங்க இடமா பதிஞ்சிக்கலாம், பணம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பணம் வந்து அவங்க பணத்தை கட்டணும். பணமாக வேணுன்றவங்களுக்கு மொத்த பணமும் அக்கௌண்ட்டில் வந்துடும். எல்லாமே ஒரே நாளில் தான் வரும். பணம் கேட்குறவங்களுக்கு பணமும் இடம் கேட்குறவங்களுக்கு இடம் பதிவும் ஒரே நாளில் வரும். மொத்த ஏலமும் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக கணக்கு பார்த்து அதை கொண்டு வருவாங்க. அப்போ பணமும் இடம் ஒரே நாளில் தான் வரும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பணம் வேண்டும்ன்றவங்க இடம் கேட்டு பதியவோ இந்த எம்எஸ்டிசியில் பதிவு செய்யவோ இஓடபிள்யூ ஆஃபீஸில் பதிவு செய்யவோ தேவையில்லை, அது கட்டாயம் கிடையாது. ஒரு சிலர் வந்து கட்டாயம் இதில் பதிஞ்சாதான், எம்எஸ்டிசியில் பதிஞ்சாதான், இஓடபிள்யூ ஆஃபீஸில் பதிஞ்சாதான் உங்களுக்கு பணமே வரும் அப்படின்னு சொன்னதாக எனக்கு நிறைய பேர் பேசினாங்க. அது வந்து தவறான தகவல். இதில் பதிய வேண்டிய அவசியம், பதிய வேண்டிய கட்டாயம் கிடையாது எம்எஸ்டிசியில். அதுமாதிரி ஏலத்தில் கலந்துக்கிட்டால் தான் உங்கள் பணம் வரும். அது மாதிரி ஏலத்தில் கலந்துக்கிட்டால் இடம் மட்டும்தான் கிடைக்கும். பணம், அதாவது ஏலத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இடம் கிடைக்கும், பணம் கேட்குறவங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்றது தவறு. பணம் கேட்குறவங்களுக்கு பணம் கிடைக்கும், பணம் கேட்குறவங்க பதிவு செய்யவோ ஏலத்தில் கலந்து கொள்ளவோ தேவையில்லை அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த ஏழை நடைமுறைகளை சிறப்பாக வந்து செஞ்சிட்ருக்கிற காம்பிடென்ட் அத்தாரிட்டி, தகுதி பெற்ற அலுவலர் எஸ்பி இஓடபிள்யூ மற்றும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவங்க மற்றும் எம்எஸ்டிசி இவங்கள பணியெல்லாம் வந்து நீதிமன்றம் பாராட்டுதல் தெரிவிச்சிருக்குது. அது போக 23/4/2026 அன்றைக்கி வந்து தேர்தல் இருக்குது. அந்த தேர்தல் தேதியில் ஏலம் நடைபெறாது. அது வந்து ரீஷெட்யூல், மறு தேதி
அதில் அறிவிக்கப்படும் அந்த ஏலத்தை 23ஆம் தேதி வர்ற சொத்துக்கள் ஏலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விசாரணையின் முடிவில் இந்த வழக்கானது 6/4/2026 அன்றைய தேதிக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. அதாவது சனி ஞாயிறு தேதிக்குள்ளே வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கிற ஏல நடவடிக்கையெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி மொத்த பிளாட்டுகள் விற்பனையானது, மொத்த தொகை, யார் ஏலம் எடுத்திருக்கா, அவங்க பேர், எவ்வளோ தொகைக்கு ஏலம் போயிருக்குது, அந்த விவரமெல்லாம் வந்துட்டு நீதிமன்றத்திற்கு 6/4/2026 10 நாட்கள் கழித்து 6/4/2026 தேதியில் இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வரும். நன்றி, வணக்கம்.